ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் கேஷவர்தினி ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம் கேஷவர்தினி என்ன அப்படின்னு. இதுதான் கேஷவர்தினி செடி. இதில் வந்து பூ வந்து வயலட் கலரில் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது அழகுக்காகவும் வளர்க்கலாம். இது நான் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது அங்கே இருந்தது. அது கேஷவர்தினின்னு தெரியாமல் அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. நான் எடுத்துகிட்டு ஒரு செடி வச்சேன். இது அழகாக படர்ந்துருச்சு. தொட்டியில் வைக்கிறதோட நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நிறைய இடம் கொடுத்தீங்கன்னா நல்லா படர்ந்து வளரும். அதில் பாருங்கள், விதை பாருங்கள், அதுவாக தானாக விழுந்து கிளம்பும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த இலை, பூ, செடி எல்லாமே நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் அதில் உள்ள மொட்டு இருந்தால் நான் அதை பிரிக்க மாட்டேன். ஏன்னா அது பூ இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அதுக்கு அடியில் உள்ள இலைகளை மட்டும்தான் நான் பிரித்து இப்போ நான் எண்ணெய் காய்ச்ச போகிறேன். நம்ம என்னென்னலாம் பொருள் இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணி எண்ணெய் காய்ச்சலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம மருதாணி ஹேர் பேக் போடுற மாதிரி நல்லா அரைச்சி தலையில் தேய்ச்சி வச்சு ஒரு 1/2 hour ஊற வச்சு கூட நம்ம தலை குளிக்கலாம். முடி நல்லா கருப்பாகும், இலை நேரம் வராது. அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் எண்ணெயாக காய்ச்சி வச்சுக்கிட்டா அது ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாம். வச்சு நம்ம டெய்லி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை டெய்லி கொஞ்சம் இது வாசனையாக இருக்கும். டெய்லி யூஸ் பண்ண பிடிக்காதவங்க நம்ம என்றைக்கு குளிக்கிறோமோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 hours முன்னாடி நல்லா தலையில் மசாஜ் பண்ணி வச்சுட்டு நம்ம குளிக்கலாம். முடி நல்லா கருப்பாக இருக்கும். ஹேர் எண்டில் முடி உடையும் சிலருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை ரெகுலராக தடவுங்க. இது கூட இப்போ எண்ணெய்க்கு நம்ம என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு செம்பருத்தி பூ 10 பூ எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் மருதாணி கொஞ்சம் அதே மாதிரி கைப்பிடி அளவு மருதாணி, கொஞ்சம் வேப்பிலை, பொடுகெல்லாம் வராது அதனால் சும்மா கொஞ்சோண்டு வேப்பிலை. அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன் நம்ம கேஷவர்தினி இலை. இப்போ இந்த 5 பொருள் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எல்லார் வீட்லேயுமே கிடைக்கிறது தான். பாருங்கள், மருதாணி, செம்பருத்தி பூவு, இந்த கேஷவர்தினி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துருக்குறேன். இப்போ நான் 1/4 லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்குறேன். இரும்பு சட்டி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அதுக்கு இரும்பு சத்து கிடைக்கும். அது கூட 2 பொருள் போட்டேன். ஒன்று கருஞ்சீரகம், இன்னொன்று வெந்தயம். ரெண்டும் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்ச நாள் அது வெடிப்பு அடங்கினதும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த 5 பொருள்களையும் 5 இலை, அந்த பூ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறோம். போட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு அதோட சாறு இறங்கட்டும். நல்லா அந்த படப்படப்பு கொதிக்கிற அந்த இது அடங்கணும். அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு அது பாட்டுக்கு கொதிச்சுட்டே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ரொம்ப கொதிக்குது. இப்போ பார்த்தீங்கனாலே எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலராக மாறி இருக்கும். அதோட எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் க்ரீன் கலராக மாறி இருக்குது. நல்லா இன்னும் கொதிக்கட்டும். இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். இப்போ கையில் நீங்கள் எடுத்தீங்கனாலே அப்படியே உடையும். ஸோ அந்த எண்ணெயில் நல்லா சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா அதோட சாறு அதில் இறங்கிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் அதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே மூடி வச்சுட்டேன். அடுத்த நாள் நம்ம எடுத்து பார்த்துருக்கோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்ல கருப்பு கலராக மாறி இருக்கும். நம்ம ஹேருக்கு தடவைனா ரொம்ப ஹேர் நல்லா ஹெல்த்தியாக வளரும். பாருங்கள், அதை நான் ஒரு வடிகட்டி வச்சு ஒரு சின்ன இதில் நான் எடுத்தது 1/4 லிட்டர் எண்ணெய் தான். நான் அப்பப்போ காய்ச்சிக்கிறதுக்காக 1/4 லிட்டர் தான் நான் எண்ணெய் எடுத்தேன். ஒரு சின்ன இதில் வடிகட்டியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கருப்பாக வந்திருக்குன்னு எண்ணெய். நல்லா வாசமாகவும் இருக்கும். அதை காய்ச்சும் போதே நம்ம வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு மணக்கும். அதோட அந்த மேலே உள்ள இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அதையும் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னே தலையில் தேய்ச்சி கூட குளிக்கலாம். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள்,
கேஷவர்தினி ஆயில் நான் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.